ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد، فإن خير الحديث كتاب الله وأحسن الهدي هدي النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக மகத்தான கிருபையால் நாட்களிலேயே சிறந்த நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சிலாகித்து சொல்லப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய நாளிலே இந்த வெள்ள இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. இணையத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய தினமானது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு, பெரிய ஒரு கிஃப்ட். ஒரு வாரத்திற்கும் மற்றொரு வாரத்திற்கும் மத்தியில, ஒரு ஜும்மாவிற்கும் மற்றொரு ஜும்மாவிற்கும் மத்தியில ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் சுத்திகரிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவுடைய கடமையை நம்மீது விதியாக்கியிருக்கிறார். இந்த ஜும்ஆவுடைய தினத்தை சரியான வகையில பயன்படுத்திக் கொள்வதற்காக முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிக்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பார்வை உங்கள் மீது இருக்கிறது. அதனாலதான் எவ்வளவோ வேலை பளுக்கள் இருந்தாலும், எவ்வளவோ பணிகள் இருந்தாலும், அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஜும்மாவுக்காக இங்க வந்து ஒதுங்கி இருக்கிறீங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக நம்ம எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். இறுதி வரைக்கும் இதே எண்ணத்துல, இதே மாதிரியான அமல்கள்ல நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் பார்த்திருப்பது இந்த மார்க்க கல்வியினுடைய சிறப்பு. மார்க்க கல்வியை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்னென்ன சொல்கிறது என்பதை பற்றி, அதிலே குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நமக்கு கிடைக்கின்ற சில தகவல்களை பற்றி இந்த ஜும்மாவுடைய நாம பார்க்க வேண்டும். முதலாவது, மார்க்க கல்வி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளிலேயே மிக உச்சபட்சமான, மிக பிரம்மாண்டமான நிஅமத் அப்படின்னு சொன்னா அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக இந்த மார்க்கம் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது என்பதை கற்றுக்கொள்ளணும். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால், அல்லாஹ்வை நம்ம சரியான விதத்துல வணங்குவதாக இருந்தால், அவன் தன்னை எப்படி வணங்க சொல்லியிருக்கிறான் என்பதை அறிந்த பிறகுதான் ஒரு மனிதனால் வணங்க முடியும். அவர்தான் உண்மையான ஆபித், அவர்தான் உண்மையான வணக்கசாலி. ஏனோதான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சரியான கல்வி இல்லாமல்,
அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று தெரியாமல் ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்வாரானால் அவரிடத்திலே தீமையான விஷயங்கள் ஊடுருவ தொடங்கும், கெட்ட விஷயங்கள் அவருடைய உள்ளத்திலே குடியுள்ள தொடங்கும். அப்படி கெட்ட விஷயங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா எதெல்லாம் நன்மைகளோ நன்மைகளை எல்லாம் தீமையாக பார்க்க தொடங்குவாரு, எதெல்லாம் தீமைகளோ அதெல்லாம் நன்மையாக பார்க்க தொடங்குவார். அதனுடைய எடுத்துக்காட்டாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் சரியான கொள்கையிலிருந்து மாறுபட்டு சென்ற பல சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். வித்தியாட்டான பல விஷயங்களை அவர்கள் நன்மை என கருதி நிரந்தரம் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தாக நினைத்து அது பவ்யமாக அதை ஈடுபாட்டோடு செய்து வருவதை பார்க்கிறோம். இந்த மாதிரியான வித்தியாட்டான விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. குல்லு பித்அத்தின் ضلالة, எல்லா வித்தியாசங்களும் வழிகேடுகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்வதற்கான முதன்மை காரணியாக சொல்வது என்ன? நாங்கள் மார்க்கத்தை நேசிக்கிறோம், நாங்கள் இறை தூதரை நேசிக்கிறோம், எங்களுடைய நேசம் எங்களுடைய பாசம் உங்களுக்கு முடியாது, நீங்க அல்லாஹ்வை வெறுக்கிறீங்க, ரசூலை வெறுக்கிறீங்க, மார்க்கத்தை வெறுக்கிறீங்கன்னு சொல்லி நம் மீது அபாண்டமாக பேசுகிறார்கள். யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை சரியான குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே புரிய நினைக்கிறார்களோ அவர்களை பார்த்து அபாண்டத்தை வீசுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய சரியான அறிவு இல்லாததான், அவர்களிடத்துல ஜஹல் என்கின்ற மார்க்கத்தை பற்றியான அறியாமை குடிகொண்டதுதான் முதன்மையான காரணம் அவர்கள் சரியான பாதையில் இருந்து விலகுவது. அப்ப இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருமறையில சொல்லி இருக்கிறானோ, தன்னுடைய தூதரின் மூலமாக நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறானோ, அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி தராதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராதே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, அந்த செயல்பாடுகள் எல்லாம் மறுமையிலே எவரிடத்திலிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காமிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நம்முடைய கட்டளை இல்லாமல் எந்த ஒரு செயலை செய்தால், ஏதாவது ஒரு செயலை செய்கிறார் அப்படின்னா ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறார். இந்த மார்க்கத்துல நாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும், எந்த செயலை இபாதத் என்று நினைப்பதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கு பின்னால் மார்க்கத்தினுடைய ஆதாரம் ஏதேனும் ஒன்று இருந்தாகவே வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஏதேனும் ஒன்று இருந்தாகவே வேண்டும். அப்படி சரியான ஆதாரத்தின் அடிப்படையில அமல் செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்க சொல்லுங்க இதுதான் என்னுடைய பாதை, இது சரியான நேரான பாதை, அல்லாஹ் தஆலா எனக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய பாதை, ஏகத்துவத்திற்கு உண்டான பாதை, அல்லாஹ்வை மட்டுமே ஒருமைப்படுத்தி அவனை தவிர்த்து வணங்கப்படுகின்ற எல்லாவற்றையும் நிராகரித்து அல்லாஹ் தஆலா எப்படி அவனை வணங்க சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையிலே வணங்குவதுதான் என்னுடைய பாதை. அன வமனித்தபாணி, நானும் அந்த பாதையில் இருக்கிறோம், என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த பாதையில் இருக்கிறோம். அல பசீரத்தின், நாங்கள் எல்லாம் பசீராவில் இருக்கிறோம். பசீரான என்ன? ஒரு தெளிவு, மார்க்கம் சம்பந்தப்பட்ட தெளிவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க, தோழர்கள் எல்லோருக்கும் சொல்றாங்க. அப்படி சொல்லுவதன் மூலமாக அந்த தோழர்கள் அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா? இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய தாயும் தந்தையும், நம்முடைய தாய் தந்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய தாய் தந்தை காலகாலமாக நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம், முஸ்லிமா இருக்கிறோம், காலகாலமாக நம்ம தொழுகையில இருக்கிறோம், காலகாலமாக பள்ளியோட தொடர்புல இருக்கிறோம். அந்த அடிப்படையில வெறுமன தொழுகையோடு நோன்போடு இன்னும் மற்ற இஸ்லாம் சார்ந்த சில செயல்பாடுகளோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் மார்க்கத்தை உண்மையிலேயே விளங்கி அல்லாஹ் தஆலா தொழுகையின் மூலமாக என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அல்லாஹ் தஆலா அன்றாடம் நாம் ஓதக்கூடிய திக்ரின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார்,
அல்லாஹ் தாலா இந்த நோன்பின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் தாலா நான் செய்கின்ற ஒவ்வொரு மூலமாக என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து ஒரு மனிதர் செய்வார் இல்லையா, அவருக்கும் இவருக்கும் பிரித்த வேறுபாடு இருக்கிறது. அவருக்கும் இவருக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு இருக்குது. இவர் தொடர்ச்சியாக கண்மூடித்தனமாக தான் பார்க்கின்ற பள்ளியுடைய விவாவையோ அல்லது தன்னுடைய பெற்றோர்களையோ அல்லது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரையோ அவர் பார்த்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டாரே. ஆனா இன்னொருவர் மார்க்கத்தை தெளிவாக படித்து கற்றுக்கொண்டார், மார்க்கத்துடைய ஆதாரங்களை தெளிவாக உள்வாங்கி அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கிறான் என்பதை உணர்ந்தவர் கற்றுக்கொண்டார். இப்படிப்பட்டவர் இதை கற்றுக்கொண்டு அமல் செய்கிறார் இல்லையா, இவருக்கும் கற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக கண்மூடித்தனமாக பின்பற்றி வருவதற்கு மத்தியில விருத்த வேறுபாடு இருக்கிறது. ஒருவர் பசீரத்தில் இருக்கிறார், இன்னொருவர் தக்லீதில் இருக்கிறார். பசீரா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அந்த நேரான தெளிவான பாதை. இன்னொருவர் தக்லீத், அவரை ஏற்று வருவதை கண்மூடித்தனமாக எந்த ஆதாரமும் தெரியாமல் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் யாரை எல்லாம் நல்லவர் நினைக்கிறாரோ அவரை எல்லாரையும் பின்பற்ற ஆரம்பிச்சுவாரு. அவர் செய்யறதெல்லாம் சரி நினைக்கிறாரு. யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காதோ, யாரெல்லாம் அவர் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார் சொல்லி அவர் நினைக்கிறாரோ அவர்களை எல்லாம் எதிர்க்க ஆரம்பித்துள்ளார். அவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய காரணங்களை ஆதாரங்களை காது கொடுத்து கேட்க மாட்டார். நாம நம்முடைய இபாதத்தை அழகுபடுத்தணும்னு சொன்னார், நம்முடைய செயல்பாடுகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், கண்டிப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள், எதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும். இதை குறித்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கல்வியை தேடுவது, கல்வியை பெற்றுக்கொள்வது ஃபரீதாவாக கட்டாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதை எல்லா முஸ்லிமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான கல்விகள். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹை எவ்வாறு வணங்க வேண்டும், ஒவ்வொரு எப்படி செய்யணும், தன்னை தானே எப்படி சுத்திகரிக்கணும், தொழுகையை எப்படி சரியான வகையை நிறைவேற்றணும், ஒரு சக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவராக மாறிவிட்டாரு சொன்னா உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எதை சக்காத்தாக கொடுக்கணும், எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும், யாரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். அதேபோல நோன்பு வைப்பதற்கு கடமையானவராக பாலிவாயிட்டாரு சொன்னா நோன்பை எப்படி வைக்க வேண்டும், நோன்பை எதெல்லாம் முடிக்கணும், நோன்பு எதெல்லாம் முடிக்காது என்பதை அவர் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஹஜ்ஜி செய்வதை அவர் கடமையாக இருக்கின்றா, ஹஜ்ஜி எவ்வாறு செய்யணும், ஹஜ்ஜிக்கு எவ்வாறு இஹ்ராம் கட்டணும், எவ்வாறு நியத் வைக்கணும், என்னென்ன அமல்களை எல்லாம் என்னென்ன கிரிகைகளை எல்லாம் அந்த இடத்துல சென்று செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருக்கிறோம், முன்கூட்டியே அவர் படித்திருக்கிறோம். இப்படி ஒரு மனிதர் வியாபாரம் செய்ய போறாரு, வியாபாரத்துடைய சட்டங்கள் என்ன, வியாபாரத்தை எதெல்லாம் ஹலால் எதெல்லாம் ஹராம் அவர் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனிதர் திருமணம் செய்ய போறாரு, திருமணத்துல எதெல்லாம் ஹலால் எதெல்லாம் ஹராம் எதெல்லாம் வீண் விரயமா இருக்கிறது, இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மனிதன் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் அந்த செயலை பற்றியான அந்த செயலை பற்றியான அறிவு அவரிடத்துல இருக்க வேண்டும். இதனால்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவருடைய சஹீஹ் புகாரியில் ஒரு பாடத்தை கொண்டு வராரு, பாபுல் இல்மி கப்ல அல் அமல், கப்ல அல் கௌலி வல் அமல். பேசுவதற்கு முன்னாடி அமல் செய்வதற்கு முன்னாடி இல்மு என்பது முக்கியம் என்பதற்காக தன்னுடைய புத்தகத்தில் முதன்மையாக பாடத்தை கொண்டு வரார். அப்படின்னு சொன்னா நாம எந்த செயலை சொல்வதாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக நம்ம எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக, அதற்கு முன்னால் அது எவ்வாறு செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலா என்னிடத்துல இருந்து அதை எவ்வாறு எதிர்பார்க்கிறான் என்பதை ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும், கட்டாயம் தெரிந்திருக்கணும். அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை தெரியாமல் ஒரு மனிதர் செயல்படுவார்கள் கண்டிப்பாக அவர் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, தனக்குத்தானே அநியாயம் செய்வதற்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் கட்டாயம் ஒரு மனிதர் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். கட்டாயம் ஒரு மனிதர் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை தகவல்களை புரிந்து உணர்ந்து கொள்வதற்கு அவர் ஆர்வம் காட்ட வேண்டும். அன்றாடம் அவருடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு இருக்கிறதா அல்லது அதற்கு மாற்றமானதாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும். அப்படி இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய இறைகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத்துகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய நேர்வழி,
இறைவனுடைய திருப்பொருளுக்கு அப்பாற்பட்டு இருப்பதெல்லாம் அவர்கள் அது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய அநியாயங்கள். அதனாலதான் அன்றாடம் நாம் இதே தொழுகையில இறைவனிடத்திலிருந்து நாம் நேர்வழியை கேட்கிறோம், ஹிதாயத்தை கேட்கிறோம். ஹிதாயத் என்றால் என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் என்னது? ஹிதாயத். இறைவனுடைய திருப்பொருத்தம் இந்த செயல்ல இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து செய்யறோமே, அதற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறானே, இது எல்லாமே இறைவன் பொறுத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹிதாயத். அப்ப இந்த ஹிதாயத்தோடு தான் நம் ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்த வேண்டும். அந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்துல ஒரு நாளைக்கு 17 முறை கண்டிப்பாக கேட்டார்கள் தொழுகையில. இது தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா சிராத்தல் முஸ்தகீம்ல எங்களை செலுத்தி விடுவாயாக. இப்ப சிராத்தல் முஸ்தகீம் என்பது என்ன? சிராத்தல் முஸ்தகீம் என்பது என்ன? இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதெல்லாம் பெற்றுத் தருமோ, இறைவனுடைய சொர்க்கத்தை எதெல்லாம் பெற்றுத் தருமோ, அது எல்லாவற்றையும் சிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னார். அவ இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெறக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமலை செய்வதற்கு இறைவன் புறத்திலிருந்து கட்டாயம் ஹிதாயத் என்கின்ற நேர்வழி நமக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். இந்த ஹிதாயத் என்கின்ற நேர்வழியை எப்படி அறிந்து கொள்ள முடியும், எப்படி அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை பற்றி படிப்பதன் மூலமாக தவிர வேறு எந்த வழியிலும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கு பயபக்தியோடு நடந்து கொள்வதன் மூலமாக, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்வதன் மூலமாக தவிர வேறு எதன் மூலமாகவும் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை மிக நீளமான வசனமான ஆயத்து தைன் என்ற வசனத்துடைய இறுதியிலே சொல்கிறார், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்றார். அப்ப இறை மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக நாம் பயந்து பக்தியோடு நடந்து கொள்வதன் மூலமாக, இறைவனிடத்தில் அன்றாடம் நாம் நேர்மையை கேட்பதன் மூலமாக, இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுவதன் மூலமாக கண்டிப்பாக நாம் நேர்வழியை பெறலாம். கண்டிப்பாக நாம் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை பெறலாம். இந்த உலகத்திலே இறைவனுடைய திருப்தியை பெறலாம். இந்த உலகத்திலே இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். கல்வியினுடைய சிறப்புகள், இந்த கல்வியை அடைந்து கொள்வது, இதை பெற்றுக் கொள்வதற்குண்டான சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 வகையிலான சிறப்புகளை, பாய்தாக்களை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி காமிக்கிறார்கள். அவன் இந்த கல்வியின் மூலமாக மட்டுமே ஒரு மனிதர் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பல வகைகளை சிறப்பு அறிந்து கொள்ளலாம். அதுல ஒரு சில துளிகளை மட்டும் நம்ம இந்த ஜும்மாவை நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். முதலாவது, எவர் ஒருவர் கல்வியை அடைந்து கொள்வாரோ அவர் நபிமார்களுடைய வாரிசுதாரராக மாறுகிறார். வாரிசுதாரர்கள், நபிமார்களுடைய வாரிசுதாரர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் தீனாரையோ திருகங்களையோ அவர்கள் வாரிசுகளாக எடுத்துக்கொள்ள, சொத்துக்களாக விட்டு செல்லல, மாறாக இந்த கல்வியை தான் அவர்கள் சொத்துக்களாக விட்டு சொல்கிறார்கள். யார் அந்த வராசத்தை, யார் அந்த அனந்தரத்தை பெற்றுக் கொள்கிறாரோ, எடுத்துக் கொள்கிறாரோ, பெரும் கொண்ட ஒரு பங்கை அவருக்காக எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த மார்க்க கல்விக்காக தங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு முயற்சி செய்வார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தக்காரர்கள். மறுமை நாளிலே வரும் பொழுது இரண்டு விதமான தொடர்புகள் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா உறவுகளும், எல்லா தொடர்புகளும் அருந்து போய்விடும். ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நஸப், இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு சபப். நஸப் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில் வந்தவர்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய வழிமுறையை சரியான விதத்திலே அறிந்து கொண்டு பின்பற்றுபவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கும் மறுமையுடனான தொடர்பு வலுப்பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த இம்மையில இருக்கும் பொழுது அவர்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை, அவர்கள் நமக்கு எதை விட்டு சென்றார்கள் என்பதை நாம் சரியான விதத்திலே விளங்கி அதை நாம் முழுமையாக எடுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை நாம் அனந்தரமாக பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்தை பற்றிய கற்பதற்கு நாம் முனைப்பு காக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த
மார்க்க கல்வியானது ஒரு காலம் அழிந்து போகாது. ஆனா நாம் சேர்க்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சுகங்களாக இருந்தாலும் சரி, நாம் இறந்த பிறகு ஒன்று அது வேறு ஒரு நபருக்கு சொந்தமாகும் அல்லது அது அழிந்து போகும். நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்களை நாம் பாதுகாப்பதற்கு நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல நம்மை விட்டு போய்த்தான் ஆகும். அது எவ்வளவுதான் இந்த உலகத்துல ஒரு மனிதர் உடுத்தி கீழ்த்தாலும் சரி, உண்டு சந்தோஷப்பட்டாலும் சரி, அனுபவித்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தாலும் சரி, எல்லாவற்றுமே நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான். கல்வியை தவிர இந்த கல்வியை ஒருவர் அடுத்தவருக்கு கொடுப்பாரோ அதன் மூலமாக நம்முடைய நன்மைகளுடைய தரஜாக்கள் கூடுது. அதோடு சேர்த்து நம்முடைய உள்ளத்திலும் நாம் சொல்லக்கூடிய செய்தியானது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. முதலாவது, அது நம்முடைய உள்ளத்துல மேலும் மேலும் ஆழமாக பதிந்து போகிறது. அதன் மூலமாக அமல் செய்வதன் மூலமாக நம்ம நிறைய நன்மை அடைந்து கொள்ளலாம் உண்டு. இரண்டாவது, அவருக்கு சொல்வது, அடுத்தவர்களுக்கு சொல்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய கல்வியானது இன்னும் மென்மேலும் உயர்கிறது, அடுத்தவர்களுக்கு பரவுகிறது. ஆனா நம்மிடத்திலிருந்து அதுல ஒரு சொட்டு கூட குறைவது கிடையாது. இந்த கல்வியை பாதுகாப்பது என்பது சிரமமான காரியம் கிடையாது. பணத்தை பாதுகாப்பது மிக சிரமமான ஒரு காரியம். பணமான அழிந்து விடும். கல்வியானது நமக்கு அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதானது ஒருபோதும் அழிந்து விடாது. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டான்னு சொன்னா இன்கதஅ அன்ஹு அமலுஹு, அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். இல்ல ஸலாத், 3 அமல்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்கிறாங்க, எனவே ஸதகத்துல் ஜாரியா, அவர் சொல்லி செய்திருக்கக்கூடிய நிரந்தர தர்மம், தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தர்மம். இரண்டாவது, அவர் செய்திருக்கக்கூடிய கல்வி, அவர் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய கல்வி, அதனால் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அது அவருக்கு நன்மையை பெற்று தந்து கொண்டே இருக்கிறோம். மூன்றாவது, வலதும் சாலிஹுன் யதுஉ, அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய சாலிஹான பிள்ளை, அந்த சாலிஹான பிள்ளை அவருக்காக துஆ செய்தார் சொன்னால் அந்த துஆவின் மூலமாக அவருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய சிறப்புகளாக, நன்மைகளாக சொல்லி காமித்திருக்கிறார்கள். சற்று ஆழமா சிந்தித்து பாருங்க. 3 விஷயங்கள். என்னென்ன விஷயங்களே? சதகத்துல் ஜாரியா என்கின்ற தொடர்கின்ற சதகா, இரண்டாவது அவர் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய கல்வி, மூன்றாவது அவருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இவ எடுத்துக்கோங்க. முதலாவது, அவர் செய்திருக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா, அவர் ஒரு மரத்தை நட்டு வச்சிருந்தாலும் சொன்னா அந்த மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த மரம் பட்டு போவதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த மரத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் பயன்பெற்றுக் கொண்டார்களோ அதனுடைய நன்மைகள் எல்லாம் அவர் போய் சேரும். அவர் ஒரு குளத்தை அல்லது கிணறை விட்டு கொடுத்திருந்தாருன்னு சொன்னார், அந்த கிணறின் மூலமாக யார் யாரெல்லாம் பயன்பெற்றிருந்தார்களோ அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் இவருக்கு போய் சேரும். அது யாரோ பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருந்தாருன்னு சொன்னார், அந்த பள்ளிவாசல்கள்ல அல்லாஹ்வுடைய நாமம் உச்சரிக்கப்படும் காலம் எல்லாம் இவருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அது எல்லாமே வெளிரங்கமான விஷயம். மரம் பட்டு போயிருச்சுன்னா அதுக்கு மேல அவருடைய சதகத்தை விரிஞ்சிருச்சு. அந்த கிணறு வத்தி போயிருச்சு, மூடி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மேல அவருடைய சதகத்து ஜாரியா முடிஞ்சிருச்சு. பள்ளிவாசல்கள் வேறொன்றாக மாற்றப்பட்டுச்சு சொன்னா, அல்லது அது மூடப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா அதோட அவருடைய நன்மைகள் முடியப்பட்டுருச்சு. அடுத்து வாங்க, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகன்கள், அவர் பிரார்த்தனை செய்கிறார். தன்னுடைய பிள்ளை இறந்துட்டாருன்னு சொன்னா, அதனுடைய பேரன் இறந்துட்டாருன்னு சொன்னா, அல்லது அதற்கு மேல சந்ததி ஏற்றவராக மாறிவிட்டாருன்னு சொன்னா அதற்கு மேல அவருக்கான பிரார்த்தனைகள் எதுவும் மறைபோவது கிடையாது. இந்த 3ல இந்த கல்வியை தவிர இவர் ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்க, அந்த ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க, இப்படியாக கல்வி காலகாலம், அதிலும் குறிப்பாக இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வி, அல்லாஹ்வை பற்றியான கல்வி, இந்த மார்க்கத்துடைய கல்வி இருக்கிறதே, காலகாலமாக ஒருவர் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்வதன் மூலமாக, கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அது பல்கி பெருகி கொண்டே இருக்கவே தவிர எந்த கட்டத்திலையும் என்னாவது அது நின்று விடாது. மறுமை நாளை தவிர மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை, இந்த குர்ஆனை, இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட தரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தியே வைத்திருப்பார். மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா மேலோங்கியே வைத்திருப்பார். மார்க்கத்தில் எப்பொழுதே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்தை போதித்துக் கொண்டே இருப்பார்கள்.
ஆக இந்த கல்வியை எவர் ஒருவர் கற்றுக்கொண்டு அதை அடுத்தவருக்கு சொல்லுவாரோ அவருடைய நன்மையானது முன் சென்ற சதக்கத்துல் ஜாரியா செய்தவரையோ அல்லது நல்ல சாலிஹான பிள்ளைகளை வளைத்து அவர்களுடைய தந்தைக்காக துவா செய்பவர்களையோ இருவரையுமே ஈடு கொடுக்க முடியாது. இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பவர் இவர்கள் இருவரையும் நிகழ்த்தி விடுவார். காரணம், இவருடைய நன்மையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் அவருடைய நன்மையானது நின்று போகாது. அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கக்கூடிய நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மைகளை குவிக்கக்கூடிய இந்த ஒரு கல்வியை கற்று அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பினை நாம் பெறுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும். அடுத்து மூன்றாவது பாருங்க, இந்த கல்வியானது, இந்த பணமானது, இந்த பணத்தை நீங்க பாதுகாப்பதற்கு ஒரு பேங்க்ல கொண்டு போய் கொடுக்கணும், அல்லது வீட்டுல ஒரு இடத்துல நீங்க ஒளிச்சு வைக்கணும். அதை பாதுகாப்பதற்கு நீங்க முயற்சி செய்யணும். அந்த பாதுகாப்பதற்கு பணத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் கடுமையான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். ஆனா இந்த கல்வியை பாதுகாப்பதற்கு அவ்வளவு முயற்சி தேவையில்லை. மாறாக இந்த கல்வி நம்மை பாதுகாக்கும். மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவானது நம்மை பாதுகாக்கும். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய எந்த ஒரு செயலை விட்டும் நம்மை தடுத்துவிடும், நம்மளுடைய செயலை விட்டும் நம்மை பாதுகாத்துவிடும். அப்ப எவருக்கு ஒருவர் இது ஹலால் இது ஹராம் என்பதை தெரிந்து கொள்வாரோ, அந்த ஹலால் ஹராம் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவாரோ, அந்த ஹலால் ஹராம் அடிப்படையில என்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வாரோ, அந்த ஹலால் ஹராம் அடிப்படையில என்னுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்வாரோ, என்னுடைய அன்றாட செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வாரோ, கண்டிப்பாக இறைவனுடைய கோபத்திலிருந்து அந்த கல்வி, அந்த ஹலால் ஹராம் பற்றியான அறிவானது வரையிலுள்ளது பாதுகாக்கிறது. நாளைக்கு மறுமையிலே வரும்பொழுது அவருடைய அறிவின் காரணமாக, அவர் ஹலாலை சரியான விதத்திலே எடுத்துக்கொண்டதன் காரணமாக மறுமையிலே அவருக்கென ஒரு தனி அந்தஸ்து கொடுக்கப்படும். அவர் சந்தோஷமாக இருப்பார். இதே எதையுமே அறியாமல் பல சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள்ல விழுந்து செல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் நம்மள பார்க்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் அதிகமான பேர் வியாபாரத்துல எது ஹலால் ஹராம் என்பதை தெரியாம இருக்கிறாங்க. திருமணத்துல எது ஹலால் ஹராம், என்ன செயல்கள் செய்வது கூடும், என்ன செயல்கள் செய்வது கூடாது என்பதை தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் மற்ற விஷயங்கள் அன்றாட புழக்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அதனுடைய ஹலால் எது, மார்க்கத்துடைய தீர்ப்பு என்ன, மார்க்கத்துடைய சட்டம் என்ன என்பதை தெரியாமல் மிக கொடும்போக்காக இருப்பதை பார்க்கிறோம். அதனாலேயே பின்னால் அதை வருந்துவது, பின்னால் அதற்காக நஷ்டப்படுவது, நொந்து கொள்வது நம்முடைய மக்களிடத்தில் அதிகமாக காணப்படும். ஆரம்பத்திலே பிள்ளைகளை சரியான மார்க்கத்தோடு வளர்ப்பதில்லை. பின்னால் இருந்தது பிறகு என் பையன் கெட்டு போயிட்டான், என் பொண்ணு கெட்டு போயிட்டா, இது மோசமா போயிட்டா, நாசமா போயிட்டா என்று சொல்லி பின்னாடி வருந்தக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லது ஆரம்பத்திலே அதனுடைய வியாபாரங்கள்ல ஹலால் ஹராமை பேராம பின்னாடி ஒரு நஷ்டம் வந்ததற்கு பிறகு இந்த ஹராமானது என்பதை தெரிந்த பிறகு பிறகு அது என்ன பண்றாங்க, நஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி திருமணத்துல கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கமானது கற்றுக் கொடுக்குதோ அதை அறிந்து கொள்ளாமல், அதை ஆரம்பத்திலேயே படித்துக் கொள்ளாமல், பிறகு பல குடும்பங்கள் பிரிந்ததற்கு பிறகு அவசரப்பட்டு நம்ம பிரிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நிலைகளை நம்முடைய சமூகங்களில் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? முதலாவது மார்க்க கல்வியின்மை, மார்க்கத்தை பற்றியான அறியாமைதான். ஒருவர் என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, ஒரு மனைவியாருடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்வாரோ அவர்கள் இருவரையும் முதலாவது மார்க்கம் இணைக்கும், அதோடு சேர்த்து பாசமும் அன்பும் கருணையும் இணைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே நம்முடைய மனிதர்களுக்கு மத்தியிலே கருணையின் மூலமாக சேர்த்திருக்கிறார். அந்த கருணையானது கண்டிப்பாக மார்க்கத்தை பற்றி அறிந்தால் மட்டுமே வர முடியும். அதனாலதான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒருவர் மார்க்கம் தெரிந்திருக்கிறாரோ அவருக்கு உடைய பிள்ளையை முடிச்சு கொடுங்க, அவர்களுடைய பெண் பிள்ளைகளை முடிச்சு கொடுங்க. காரணம் என்னன்னா, அவர் சரியாக இல்லாட்டியும் அவருடைய மார்க்கம், அவருடைய தக்குவா அவரை மீண்டும் சரியான ஒரு நிலைமை கொண்டு வரும். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய விடாது என்று சொல்லுவாங்க. அப்படி மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்தவருக்கு எப்பொழுதுமே அநியாயம் செய்து விட மாட்டார். மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்தவருக்கு துரோகம் இழைத்து விட மாட்டார். மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அதன்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய முழு மூச்சாக கொண்டு செயல்படுவார். மார்க்கத்தை அறிவதன் மூலமாக கண்டிப்பாக நாம் இந்த உலகத்திலே நிம்மதியான ஹயாத்தம் தொய்யிபா, மனமான வாழ்க்கை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்றாரே, கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ளலாம்.
மார்க்கத்தை கல்லாமல் வெறும் உலகத்துக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னா, சொத்துக்களை காசு பணங்களே நம்ம சேர்த்துவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னா, நிம்மதியான வாழ்க்கை பிற்காலத்துல கொடூரமான வாழ்க்கையாக மாறிடும், மோசமான வாழ்க்கையா மாறிடும். இன்னைக்கு பலருக்கும் பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது. நினைச்ச நேரத்துல வெயில் படாமல் வெளியில போயிட்டு வெயில் படாமல் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு பந்தாவான கார்கள் இருக்குது. ஆனால் மனசுல நிம்மதி இல்லை, இறைவன் பக்கம் ஒதுங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. என்னுடைய குடும்பத்தாரை பற்றியான கவலை இருக்கு, என்னுடைய பிள்ளைகளை பற்றியான கவலை இருக்குது, நாம் இறந்து பிறகு நம்முடைய சொத்துக்கள் என்ன ஆகுமோ என்பதை பற்றியான கவலைகள் இருக்குது. கவலைகளே அவனுடைய உள்ளத்துல குடிக்கொண்டு அவனுடைய உடல் முழுக்க நோய்களை ஏற்படுது. எவர் ஒருவர் இந்த மார்க்க கல்வியை தெரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவதற்கு முயற்சி செய்வாரோ, அவர் இந்த உலகத்துல எது நடந்தாலும், எவ்வளவு அவருக்கு கிடைத்தாலும், எவ்வளவு அவரை இழந்தாலும் அதை எல்லாம் பற்றி பெரிதாக கவலைப்படவே மாட்டார். காரணம் அவருக்கு தெரியும், நாளைக்கு மறுமைக்காக என்னுடைய சொத்துக்களை அனுமதிகளாக சேர்த்து வைத்திருக்கிறேன், மறுமையினுடைய அந்த சொத்துக்களை நான் விசாலமாக அடைந்து கொள்வேன், இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நான் அங்கு சென்று நான் அனுபவிப்பேன், அங்கு இருக்கக்கூடிய வீடு தான் எனக்கு நிரந்தரமான வீடு, அங்கு இருக்கக்கூடிய சுகம் தான் எனக்கு நிரந்தரமான சுகம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் அற்ப சுகம் என்பதை மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர் மட்டும்தான், மறுமையை பற்றி புரிந்தவர் மட்டும்தான் சரியான விதத்திலே உணர்ந்து கொள்வார். அதனாலேயே அவர் இந்த உலகத்திலே இருக்கும் போது சொர்க்கத்திலே இருப்பதை கொண்டு உணர்வார், சொர்க்கத்திலே இருப்பதை கொண்டு வருவார். இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவருடைய மதாரிஜ் சாலிகின் எழுதுறாங்க, கால பஅது ஸலஃப், சில சலஃபுகள் சொல்றாங்க, இன்ன ஃபித் துன்யா ஜன்னah, உலகத்திலே ஒரு சொர்க்கம் இருக்கிறது, மல்லம் யதுஹுலுஹா, யார் அந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழையவில்லையோ அவர் மறுமையிலே இருக்கிற அந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று எழுதுகிறார். எது மாதிரியான சொர்க்கம் அது? அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய தவக்குல், அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய ரஜா என்கின்ற எதிர்பார்ப்பு. எவர் ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இந்த இறைவன் மீது வைக்கக்கூடிய தவக்குலின் மூலமாக, இந்த இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த ரஜா என்ற எதிர்பார்ப்பின் மூலமாக நிம்மதி காணவில்லையோ, உலகத்தினுடைய அற்ப சுகங்கள் இழந்து போவதற்கு பயந்து கொண்டே இருக்கிறாரோ, கண்டிப்பா நாளை மறுமையில் வரும்பொழுது அவர் அந்த சுருகத்தை நுழைய மாட்டார் என்று சொல்லி சில சலப்புகள் சொல்றார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்திலே இருக்கும்போது யார் தவக்குல் என்கின்றதுல சுகம் காண்கிறாரோ, யார் இந்த மார்க்க கல்வியின் மூலமாக தன்னுடைய நஃப்ஸை சாந்தப்படுத்திக் கொள்கிறாரோ, யார் தன்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொள்வாரோ, அவர் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் சரி நாளைக்கு மறுமையிலும் சரி அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதே கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆசைகள் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டு அவர்களை ஆட்டி படைக்க போவது கிடையாது. ஷேக் சாலிஹ் அல் உசைமி ரஹிமத்துல்லாஹி தஆலா அவரை சந்திப்பதற்காக சவுதி அரேபியாவுடைய மன்னர் வர, சாலிஹ் அல் உசைமி யாரு, கடந்த நூற்றாண்டு வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு ஆலிம், அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சவுதியினுடைய அரசர் வர வந்து பார்க்கும்போது அவருடைய வீடானது ரொம்ப சின்ன வீடா, குட்டி வீடு. அந்த வீட்டுல பெருமளவுக்கு பொருட்கள்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கதா பார்த்துக்கிட்டு சவுதியுடைய மன்னர் சொல்றாங்க, உங்களுக்காக நாங்க பண்றோம், ஒரு வீட்டை நாங்க தயார் செய்கிறோம், அந்த வீட்டை நீங்க எவ்வளவுங்க வந்து தங்கிக்கோங்க, இந்த பழைய வீடை, இந்த ஓட்டு வீடை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாலிஹ் அல் உசைமி ரஹிமத்துல்லாஹி தஆலா அழகிய முறையில் அதை மறுத்துறாங்க. ஏன் நீங்க மறுக்கிறீங்க, இந்த வீட்டுல நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க நல்ல வீட்டுக்கு வந்துடலாமே அப்படின்னு கேட்கும் போது, எனக்கான வீடு உனைசாவிலே தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அவருக்காக உனைசாவிலே தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. கடைசியில அது வீடு கிடையாது, மறுமைக்கான முதல் வீடு, அவர் தங்குவதற்கான வீடு கிடையாது, மாறாக மறுமைக்கான முதல் வீடு, அவருடைய கபர் உனைசால இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றாரு, எனக்கான வீடு மறுமைக்கான வீடு இதுல தயாரி உனைசால தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆக அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் கிடையாது, உலகத்துடைய ஆசாபாசங்கள் கிடையாது, நாளைக்கு மறுமையில் வரும்பொழுது நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய எந்த இன்பங்கள் அவர்களுக்கு கிடைத்தாலும் அவர்கள் உள்ளியத்துல சலனத்தை ஏற்படுத்துறதுல, உலகத்தினுடைய என்னென்ன இன்பங்கள் அவர்களை விட்டு போனாலும் அது எதுவுமே அவருடைய உள்ளத்துல சலனத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எவர் ஒருவர் இந்த மார்க்க கல்வியை சரியான விதத்திலே விளங்குகிறாரோ, மார்க்க கல்வியை சரியான விதத்திலே புரிகிறாரோ, கண்டிப்பாக உலகத்திலே அவர் மேன்மையான தரஜாக்களில் இருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், உங்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கும் யாருக்கெல்லாம் கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கும் அல்லாஹ் தஆலா தரஜாக்களை உயர்த்துகிறான்,
தரஜாக்களை உயர்த்துகிறான். அப்ப ஈமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி இருக்கிற இந்த கல்வியின் மூலமாக ஒரு மனிதர் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. அவர் மேன்மையான ஒரு இடத்துல இருப்பார். அவர்களை பத்தி மக்கள் எல்லாம் பேசுவாங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரோட சஹாபி, ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர். நம்ம எல்லோருக்கும் தெரியும். யாரு எந்த ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்து படிக்கிறதா இருந்தாலும், எந்த கிரந்தத்தை எடுத்து படிக்கிறதாக இருந்தாலும் கண்டிப்பாக அபூ ஹுரைராவுடைய ஹதீஸை கடக்காமல் அவர் ஹதீஸ் கிரந்தத்தை படிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அவ்வளவு செய்திகளை அறிவித்தவர். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மிக ஏழ்மையில் இருந்தாங்க. பசி, வயிறெல்லாம் ஒட்டி போய் இருக்கும், தலையெல்லாம் பரட்டையாக இருக்கும். அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒரு துண்டே ரொட்டி கூட இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை படித்துக் கொண்டிருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதன் மூலமாக இன்று வரைக்கும் நாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஜும்மா மேடைகள்ல இருந்து பயான் நிகழ்ச்சிகள்ல இருந்து பொதுவான உபதேசங்கள் வரை எல்லா இடங்களிலும் அபூ ஹுரைராவுடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறது. அதே மாதிரி மிக பணக்காரராக இருந்த நபர்களில் ஒருவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய சொத்துக்கள் பல கோடிகளுக்கு இருந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய சொத்துக்களை பற்றி எல்லாரும் பேசுறவர்களே, அவருடைய செயல்பாடுகளை பற்றி சிறுக பேசுறவரை தவிர அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வரைக்கும் உண்டான அந்த சிறப்பும் அந்த பிரபலமும் யார் அடையல? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அடையல. இருந்த போதிலும் இவர்கள் இருவருமே சிறப்புக்குரியவர் தான். இவர்கள் இருவருமே அல்லாஹ்வுடைய பார்வையிலே மேன்மையானவர் இருந்தால் கல்விதான் ஒரு மனிதனுடைய திக்ரை, ஒரு மனிதனுடைய நினைவை அதிகப்படுத்தும், நிலைத்திருக்க செய்யும். அதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அதை நாம் இந்த மார்க்க கல்வியை கற்பதன் மூலமாக, அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நம்முடைய பேரும் நம்முடைய பழக்கங்களும் நம்முடைய குணங்களும் அடுத்தவர்களுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்திலே அடுத்தவர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது அதற்கான நன்மையும் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் கல்வியுடைய சிறப்பு சொல்றதா சொல்லிக்கொண்டே போகலாம். அதான் நேரத்தின் காரணமாக நாம் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். ஆக இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதற்கு இல்லையா, அது எல்லா முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிறது. அவசியமான தேவையான விஷயங்களை கண்டிப்பாக நாம் அனைவரும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக் செய்வானாக.